கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் கேட்டது போல இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கசப்பான வேர். கசப்பான வேர். இந்த நாளின் செய்தி நமக்கு எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு எச்சரிப்பும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிறதுமான ஒரு பாடம். அதனால இங்கே கசப்பான வேர் என்று சொல்லும் போது கூட அதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, மனதில் ஏற்படும் காயம், அந்த காயத்தினாலே உண்டாகும் ஆழமான ஒரு மனக்கசப்பு, இதைத்தான் கசப்பான வேர் என்று வேதம் சொல்லுகிறது. மனதில் ஏற்படுகிற ஒரு காயம், அதனால உண்டாகிற ஒரு கசப்பு, கசப்பான அனுபவம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதைத்தான் இங்கே கசப்பான வேர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக முதலாவது அந்த ஒரு வசனத்தை படியுங்கள். எபிரேயர் 12:15. தீட்டுப்படாத படிக்கும். இது குறித்து இந்த வசனம் நமக்கு சரியாக புரிந்து கொள்ளக்கூடாததாக இருக்கிறது. இதை நாம் திருவிவிலியத்தில் நாம் படிக்கும் போது, கடவுளின் அருளை விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமா, கசப்பான நற்வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடிக்கு, அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக். பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே கசப்பான வேர் முளை தெலும்பி தொல்லை கொடுக்காதபடிக்கும், அதனால் பலர் கெட்டு போகாதபடிக்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். இதற்கு அடுத்த 16-17 வசனங்களில் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அந்த உதாரணம் தான் நமக்கு தெரியும். படிங்கள் அதை கூட. 16-17. ஒருவனும் தேசி கள்ளனாகவும் ஒருவரை போதற்காக தன் தேசி உத்தரவாதத்தை விட்டு போட்ட ஏசாவை போல தீ கெட்டவனாகவும் விடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்கால அவன் ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு கேள்வியும் மனமாறுதலை காணாமல் போனான். பார்த்தீங்களா, இங்க ஏசா பற்றி பேசப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகள்ல மூத்த மகன் ஏசா, 2வது யாக்கோபு. அப்போ அங்க நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு ஒழுங்கின்படி 2 பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தகப்பனாருடைய சொத்துல பாகம் பிரிக்கும் போது 3 பாகமாக பிரித்து 2 பாகம் மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அது ஒரு மேலான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார் ஏசா. அதை அற்பமாக நினைக்கிறார். ஒரு சாதாரண ஒரு வேளை கூழுக்காக அதை விட்டு போட்ட என்று நாம் படிக்கிறோம். இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மேலான
ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால இந்த ஒரு வேத பாடத்துல நாம் 5 ஸ்டேஜ் படிநிலைகளை பார்க்க போகிறோம். இந்த பாடத்துல நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அர்ப்பணித்து இந்த ஒரு ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம சபையில நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஏதோ ஒரு விதத்துல சில நேரங்களில், எல்லாருக்கும் என்று சொல்ல முடியாது, சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் தங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறதாக இருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம். அவைகள் நம்முடைய மனதை காயப்படுத்தும். அப்படி காயப்படுத்தும் போது அந்த காயம் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய மனதில ஆழமான ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அந்த காயம் நமக்கு அப்படியே இருக்கும். இந்த காயத்தினால் உண்டாகிற ஒரு கசப்பு, இதைத்தான் நாம் இந்த நாளில நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்படி நம்மில் இருக்கிறதா என்று நாம் முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நல்லது. இது சபையில மாத்திரமல்ல, உலகத்தார் மூலமாக, இல்லாவிட்டால் சத்தியத்தை அறியாத மற்ற பாபிலோன் சபையாரால கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த காயங்கள் நம்முடைய மனதில் ஒரு பெரிய கசப்பாக இருக்கும். இங்கே நம்ம அந்த திருவிவிலியத்தில் படிக்கும் போது கசப்பான நச்சு வேர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கசப்பான நஞ்சு அப்படி என்று நாம் படிக்கிறோம். இப்போ இந்த ஓட்டத்துல நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். புது சிருஷ்டிகளாக, அதன் வளர்ச்சிக்காக, பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் ஒரு ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் அதனால பூரணர் அல்ல, குறைவுகள் உள்ளவர்கள் தான். பூரணத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தேவன் நம்மை அந்த பூரண புருஷர் என்ற நிலைக்கு, இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் சாயல் என்ற நிலைக்கு வருவதற்காக நமக்கு அநேக சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும். அநேக காரியங்கள்ல நாம் போய் அநேக சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய குணலட்சணங்கள் மாறும் விதமாக இப்படியாக தேவன் அனுமதிப்பார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் பார்த்துட்டு இந்த கசப்பான வேர் என்று சொல்லப்படுகிற அந்த மனக்கசப்பு யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதை நான் சொன்னேன், சபைக்குள்ள கூட இருக்கலாம், இல்ல சத்தியத்தை அறியாத புற மக்களாக கூட இருக்கலாம், உலகத்தாராக கூட இருக்கலாம். அந்த ஒரு பாதிப்பு, அந்த ஒரு மனக்கசப்பு மனதிலே ஆழமாக அப்படியே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கசப்பு வந்த பிறகு நம்மிடத்துல 3 காரியங்கள் ஏற்படும் நம்முடைய மனதில். அது எப்படி என்றால், முதலாவது காரியம், அந்த
நமக்கு பாதிப்பை உண்டாக்குன, கசப்பை ஏற்படுத்தின அது சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் ஒரு வெறுப்பை காண்பிப்போம். முதலாவது காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர்களை நாம் மன்னிக்க மனதில்லாமல் இருப்போம். இரண்டாவது காரியம். மூன்றாவது, இன்னும் மேலாக அந்த நபர் மேல் கோபம் உடையவர்களாக இருப்போம். இப்போ நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். நம்மிலே அப்படிப்பட்டதான கசப்பு, யார் மேலேயாவது கோபம், வெறுப்பு, மன்னிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இதுல நாம் பார்க்கும்போது நீதியான கோபம் என்று கூட இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல கோபம் கொள்கிறார். வேதபாரகர் பரிசேயர்களை பார்த்து அங்க ஓய்வு நாள் அந்த நேரத்துல ஒரு சூமன கையை உடையவர் இருக்கிறார், இவனை சுஸ்தமாக்கலாமா என்று சொல்லும் போது அங்கே அவர்கள் எல்லாரும் அமைதலாக இருக்கிறார்கள். அதை பார்த்து அவர்களுடைய மன கடினத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். இது மார்க்கு சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 3:5. அப்போ இப்படி இது நீதியான ஒரு கோபம். ஆனால் நாம் படுகிற கோபம் அதிகமாக 99% அது நீதியானது அல்ல. அதனால நம்மில் அப்படிப்பட்டதான கோபம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ அந்த காயப்படுத்தின நபர் மேல நாம் 3 காரியங்களை நாம் நம்முடைய மனதில் வைத்திருப்போம். முதலாவது, அவரை வெறுப்போம். அடுத்தது, அவரை மன்னிக்க ஒரு மனதில்லாமல் இருப்போம். அடுத்தது, அவர் மேலே ஒரு கோபம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இது நமக்கு வெளியே தெரியாமல் நமக்குள்ளாக நம்முடைய மனதிலே இருக்கும். இப்படி மனதுக்குள்ளேயே வைத்திருப்பவர்கள் இந்த ஒரு கசப்பு, இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேன்சர், ஆவிக்குரிய ஒரு புற்றுநோய் என்று சொல்லுகிறார். இதை நாம் ரொம்ப கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காயப்படுத்தினவரை நாம் மன்னிக்காமல் அவர் மேல் கோபம் உடையவராக, அவரோடு வெறுப்பு காண்பிக்கிறவராக, ஆனால் வெளியே காண்பிக்க மாட்டோம், மனதிலே வைத்திருப்போம். இதை குறித்து சொல்லும் போது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேன்சர், ஆவிக்குரிய புற்றுநோய் என்று சொல்லுகிறார்கள். இந்த புற்றுநோய் 4 ஸ்டேஜ்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் 2, 3, 4 ஸ்டேஜ்களை ஒவ்வொன்றாக அது எப்படி டெவலப் ஆகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அதை தீர்வுக்காக நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து கூட நாம் பார்க்க போகிறோம். அதை தீர்வு காணாமல், அந்த கசப்பை எடுத்து போடாமல் நாம் அதிலே தொடர்ச்சியாக இருந்தால் அது கடைசி ஸ்டேஜ், 5வது ஒரு ஸ்டேஜுக்கு போய் அது மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஒரு தோற்று போனவர்களாக மாறிவிடுவோம். அதனால இதை குறித்து நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம், புற்றுநோய் கேன்சர் என்பது நம்முடைய சரீரத்தில் ஒரு உணர்ச்சியற்ற செத்து போனது போல ஒரு செல் முளைத்து வரும். அது உயிர் இருக்காது, தொடு உணர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்ட அந்த உயிரற்ற செல் அது கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து நம்முடைய சரீரத்திலே பரவும். இதுதான் அந்த கேன்சருடைய ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே நாம் படித்த வசனத்துல எபிரேயர் 12:15 யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும் என்று படிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த கசப்பு நம்மில் ஏற்பட்டு நம்மில் அநேகரை தீட்டுப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பார்த்தபடி இந்த காயப்பட்ட அந்த காயம் ஏற்படுத்தின சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்துல அந்த கோபம், வெறுப்பு, மன்னிக்க முடியாத அந்த நிலையில நாம் இருந்தால் அது நம்மிலே அந்த கேன்சர் அந்த ஒரு செல் உருவாக்கி அது தொடர்ச்சியாக பரவுகிறது போல இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேன்சர் என்பது அது பரவும் போது முதலாவது நம்முடைய கண்களை பாதிக்கும். அதன் பிறகு நம்முடைய சரீரம் முழுவதிலும் பரவி அது நம்முடைய மூளையே பாதிக்கக்கூடியதாக வளரும். இப்போ அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டவருக்கு ஆவிக்குரிய அந்த கேன்சர் ஏற்பட்டவர்களுக்கு அது யாரை பார்த்தாலும் இல்லாவிட்டால் எதை பார்த்தாலும் ஒரு தவறாக அவர்களை பார்ப்பார்கள். இப்போ நம்மை இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி இப்படிப்பட்டதான ஒரு கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்று பார்த்து அதை நிதானித்து அறிந்து நாம் ஜெபித்து அந்த கேன்சர் நம்மிலே பரவாதபடி, நம்மிலே அதிகமாக நம்மை காயப்படுத்தாதபடி அவைகளை நாம் தேவனிடத்திலே ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியின் பலத்தினாலே அந்த கசப்பை நீக்கி போட முயற்சிக்க வேண்டும். அந்த காயப்படுத்தின அந்த சகோதரனோ சகோதரியின் மேல நேரெதிரான அந்த கோபத்துக்கு பதிலாக அவரிடத்திலே அன்பு காட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுப்புக்கு பதிலாக அவரை இன்னும் நேசிக்கிறவராக, மன்னிக்கிறவராக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கேன்சர் புற்றுநோய் நம்மிலே பரவும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பரவி கலக்கமடைய செய்து அநேகரை தீட்டுப்படுத்தும் என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. இதற்கு உதாரணமாகத்தான் நாம் படித்த அந்த 16-17 வசனங்களிலே ஏசா குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். ஏசா நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மூத்த பிள்ளை, அவருக்குத்தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் வர வேண்டும். அதை அவர் அற்பமாக நினைத்து விட்டார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அற்பமாக நினைத்து அதை விற்று போடுகிறார். அதே சமயத்தில் யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மிகவும்
மேன்மையாக நினைத்து அதை ஏற்ற நேரத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் அந்த வசனம் நமக்கு ஒரு அந்த கசப்பான வேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக 16-17 வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த ஏசா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்ட பிறகு அவன் எப்படி மனம் வருந்தினாலும் கண்ணீரோட தேடினாலும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார் என்று நாம் படிக்கிறோம். இதை குறித்து நமக்கு என்ன எச்சரிப்பு என்று சொல்லும் போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல நமக்கு வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:11 அங்கே நாம் பார்க்கும் போது சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. பார்த்தீங்களா, அந்த கிரீடத்தை இழந்து போகாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நாம் அங்க அதிக கவனத்தோடு ரொம்ப ஒரு விருப்பத்தோடு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆவிக்குரிய கேன்சரை நாம் கண்டு கொள்ளாமல் நாம் சொன்னோம். ஆவிக்குரிய கேன்சர் என்றால் நம்முடைய மனதில் ஏற்பட்ட அந்த காயம், அந்த காயத்தினால் உண்டான ஒரு கசப்பு, அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நம்முடைய சரீரம் முழுவதும் அது பரவுகிறதாக இருக்கும். அந்த சரீரம் முழுவதிலும் பரவும் போது நம்முடைய சரீரத்திலே அநேக மாற்றங்கள் வரும். நமக்கு சரியான தூக்கம் இருக்காது, பசி இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போவோம். அதனால இந்த கேன்சர், ஆவிக்குரிய புற்றுநோயை நாம் அதிகமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கசப்பு நம்முடைய இருதயத்திலிருந்து நீங்க நாம் முதலாவது ஆரம்பத்திலேயே இதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நம் வேதத்துல ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் நாம் பார்த்தோம், ஏசா யாக்கோபு. இதுல ஏசா கெட்ட ஒரு உதாரணம், யாக்கோபு நல்ல உதாரணம். இன்னொரு உதாரணத்தை நாம் வேதத்திலே பார்க்கும் போது அது யார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? சவுல். ஓரளவுக்கு போகுது. ஆனாலும் நாம் இங்கே எடுத்துக்கொண்டது தாவீதோடு கூட இருந்த பிரதான ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல். பார்த்தீங்களா, அகித்தோப்பேலுக்கு தாவீது மேல அங்கே பெரிய ஒரு கோபம் இருந்தது. தாவீது ராஜா மூலமாக அகித்தோப்பேல் அங்கே காயப்பட்டிருந்தார். ஏனென்றால் பாருங்கள், அகித்தோப்பேல் யார் என்று நாம் பார்க்கும்போது தாவீதுடைய பிரதான ஆலோசனை செய்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர் தாவீது ராஜாவுக்கு. அந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைகள் நாம் படிக்கும்போது அங்கே தேவனுடைய வாக்கை போல இருந்தது என்று நாம் படிக்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது. பார்த்தீங்களா, தேவனுடைய வாக்கை போல இருந்தது. ஒரு பிரதான ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் அகித்தோப்பேல். அவருடைய துவக்கம் நல்லதாகவே இருந்தது. ஆனால் அவருடைய முடிவு வேறு மாதிரியாக
ஆகிறது. அப்படியே நம்மை நாமே அப்படியே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நாம் ஆரம்பத்துல நாம் சத்தியம் அறியாதவர்களாக வேறு வேறு ஐக்கியத்துல இருந்தோம். சத்தியத்தை நாம் கேட்டு உணர்ந்து கொண்டு அதை அதிக வாஞ்சியோடு நாம் பிடித்து கொண்டு வரும்போது மிகவும் சந்தோஷத்தோடு நல்லவர்களாக தேவனுடைய வார்த்தையின் மேல் அதிக ஒரு விசுவாசத்தை காட்டி அந்த வார்த்தைக்காக நாம் வைராக்கியம் காட்டுகிறவர்களாக நல்லவர்களாகவே இருந்தோம். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த அகித்தோப்பேல் அவரும் ஆரம்பத்தில் நல்லவராக இருந்தார். அவருக்கு திடீரென்று ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏற்பட்டு அவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். அது அந்த பத்சேபாள் என்ற ஒரு ஸ்திரீயின் நிமித்தமாக. இது எப்படி என்று நாம் பார்க்கும்போது பத்சேபாளின் தாத்தா அகித்தோப்பேல். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பத்சேபாளுடைய தாத்தா. அப்படி என்றால் அகித்தோப்பேலுக்கு பேத்தி முறையாக இருக்கிறாள் பத்சேபாள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அகாசியனின் குமாரனாகிய அக்பாரின் மகன் எலிவேலர், கீழனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். பார்த்தீங்களா? அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். இந்த எலியாமின் மகள் பத்சேபாள் என்று 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். படியுங்கள். 11:3 2 சாமுவேல். அப்போது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏலியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். பார்த்தீங்களா? அங்கே எலியாமின் மகள் பத்சேபாள். எலியாம் இங்க அகித்தோப்பேலின் மகன். அப்படி என்றால் பேத்தி ஆக இருக்கிறார்கள் அந்த பத்சேபாள். இப்போது நாம் அறிந்திருக்கிறோம், அங்கே பத்சேபாள் அங்கே தாவீது ராஜா மூலமாக எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே அகித்தோப்பேலுக்கு ஒரு பயங்கரமான காயம் ஏற்படுகிறது, கசப்பு வருகிறது. தாவீது ராஜா செய்தது அது மகா பெரிய தவறுதான். வேதம் சொல்லுகிறது அவர் தவறு செய்து விட்டார், அது தவறுதான். அகித்தோப்பேலின் இருதயத்திலே அது ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்டதான காயங்கள் நம்மிடத்திலே வரும் இல்லையா? உலகத்தில கூட உலகத்தார் மூலமாக, சபைக்குள்ளாக, சத்தியத்தை அறியாதவர்கள் மூலமாக அப்படிப்பட்டதான காயங்கள் நமக்கு வரும். அது நிஜமாகவே காயம்தான், அது பெரிய காயம். அங்கே அகித்தோப்பேலுக்கு வந்தது. இப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் வந்தால் நாம் என்ன செய்வோம்? இதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாருங்கள், அகித்தோப்பேல் இவைகளை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அங்கே தாவீது ராஜாவோடு அந்த பிரதான ஆலோசனைக்காரராகவே அவருடைய நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுது நாம் இந்த விஷயத்துக்காக பழிவாங்கலாம் என்று அவர் மனதிலே அந்த காயத்தை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், தாவீது தேவனால் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனிதன். அந்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட
மனிதனுக்கு தான் செய்தது பாவம் என்று உணராது இருக்கிறார். ஆனால் அந்த அகித்தோப்பேல் மனதிலே நினைத்திருக்க வேண்டும், அது தாவீது செய்த தவறுதான் என்று. அதற்கு தேவன் நீதி செய்வார், தேவன் பார்க்கிறார், தேவன் நிச்சயமாக நீதி செய்வார் என்று அவர் மனதிலே நினைத்து அந்த காயத்தை அவர் மறந்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாமல் அந்த காயத்தோடு அவர் அங்கே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார். தாவீதோடு இருக்கிறார், மனதிலே காயம் பட்டிருக்கிறது. இதுதான் அங்கே நாம் பார்க்கும்போது ஸ்டேஜ் 1, முதலாவது ஒரு காயம் அங்கே ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த அகித்தோப்பேலுடைய பேச்சுக்கள், செயல்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்காது. இப்பொழுது அகித்தோப்பேல் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு சூழ்நிலை அவருக்கு அங்கே வருகிறது. தாவீது ராஜாவை பழி வாங்குகிற ஒரு சூழல் நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். அங்கே அநேக ஜனங்களை தனக்கென்று கூட்டுகிறார், நல்லவன் போல தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறார். அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சுயநலக்காரன், அவன் கலகக்காரன், அவன் தன் தகப்பனுடைய அந்த ராஜ்யபாரத்தை விடுங்கும்படியாக ஆலோசனை செய்கிறான். அநேக ஜனங்களை தன் பக்கமாக சேர்த்துக் கொள்ளுகிறான். ஒரு சமயத்திலே அப்படியாக சேர்த்துக்கொண்டு தாவீது ராஜாவுடைய அந்த ஆளுகையை அவன் பிடுங்கிக் கொள்கிறான். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அங்கே வனாந்திரத்துக்கு நேராக ஓடி போகிறார்கள். இந்த அகித்தோப்பேல் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு அந்த அப்சலோமோடு போய் சேருகிறார். பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக எழும்பின அவருடைய மகன் அப்சலோமோடு போய் சேருகிறார். இதை குறித்து வசனம் நீங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12 to 14. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலேயானியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு வளர்த்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிறவன் ஒருவன் தாவீதிடத்தில் வந்து, இஸ்ரவேலின் ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரர்களையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மில் கொள்ளாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருவியினால் சம்பாரம் பண்ணாதவர்களுக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். பார்த்தீங்களா, அங்கே சுயநலக்காரனாக இருந்த அகித்தோப்பேல் தன்னுடைய அப்பா அவருக்கு எதிராக எழும்பி அங்க ராஜ்யபாரத்தை எடுத்துக் கொள்ளும் போது அந்த எதிராளியோடு, சுயநலக்காரனோடு, தேவ சித்தத்துக்கு முரணாக அவரோடு போய் சேருகிறார். அதனால ஸ்டேஜ் 1 இது கேன்சர். அந்த ஸ்டேஜ் 1 நிலைக்கு அவர் வரும்போது
அவருடைய வழிகள் அங்கே தவறாக போகிறது. தவறானவர்களோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். இதை குறித்து யாக்கோபு நிருபத்திலே நாம் படிக்கும் போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து அங்கே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது சகோதரர்கள், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அவர்களிடத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள், சகோதரருக்காக ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு எதிராக நாம் செயல்படும். அங்கே அகித்தோப்பேல் பிரதான ஆலோசனைக்காரனாக இருந்து தாவீதோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நேர் எதிராக அவருக்கு அந்த காயம் பட்டதினாலே அவர் அங்கே அப்சலோமோடு போய் சேருகிறார். இப்பொழுது பாருங்கள், இது இந்த நேரத்தில் தாவீது ராஜா அவர் தவறு செய்தவர் தான். தேவனுடைய பார்வையிலே அவர் பாவம் செய்தவர். அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, தாவீது ராஜா அங்கே அந்த தவறை உணராமல் இருக்கும் போது அங்கே தேவனுடைய மனுஷன் நாத்தான் என்ற ஒரு மனுஷனை தேவன் அந்த தாவீது ராஜாவிடத்திலே அனுப்புகிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 இந்த காரியங்கள் வருகிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே போய் ஒரு உதாரணத்தை சொல்லி ராஜாவுக்கு அந்த தவறை புரிய வைக்கிறார். அப்பொழுது அங்கே தாவீது ராஜா அந்த தவறை மனதார ஏற்றுக்கொள்கிறார், உணர்வடைகிறார். அதை குறித்து அந்த வசனம் படியுங்கள். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பார்த்தீங்களா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தன்னுடைய தவறை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். இது தாவீதிடத்திலே அங்கே நடக்கிற காரியமாயிருக்கிறது. அந்த தவறை ஒத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே மன்றாடுகிறார். இது நமக்கு தெரியும், சங்கீதம் 51 தானே. அங்கே எப்படிப்பட்டதான ஒரு மன கிளேசத்திலே அங்கே தேவனிடத்திலே மன்றாடுகிறார். அது மாத்திரமல்ல, தண்டனை கூட வாங்கி கொள்ளுகிறார். அங்கே அவருக்கு பிறந்த அந்த பத்சேபாலுக்கு பிறந்த முதல் பிள்ளை மரணத்துக்குள்ளாக போய்விடுகிறது. தண்டனையை வாங்கி கொள்ளுகிறார். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அதன் பிறகு படியுங்கள். அதிலே 14-15 2 சாமுவேல். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண்களே அளித்தார். வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. ஆமா, இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே மரணத்துக்குள்ளே. இப்படி என்றால் தாவீது ராஜா தவறை சுட்டி காட்டும் போது அவர் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார், தேவனிடத்திலே மன்றாடுகிறார், தண்டனையும் பெற்றுக் கொள்ளுகிறார். ஆனால் அதே சமயத்தில் இங்கே அந்த காரியத்தினால் பாதிக்கப்பட்ட அகித்தோப்பேல் கடைசி வரையிலும் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காயத்தை மனதிலே அப்படியே வைத்திருக்கிறார். அவர் அந்த கேன்சர் 1 என்ற அந்த நிலையில அவர் தொடர்ச்சியாக பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை நாம் நமக்கென்று எடுக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காயம் வருகிறது என்றால் நாம் உடனடியாக
தாவீது நமக்கு இது நல்ல ஒரு முன்மாதிரி. தவறு என்று புரிந்து கொண்ட உடனே தேவனிடத்திலே அங்கே மன்றாடி செபித்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். தண்டனையை கூட பெற்றுக்கொள்கிறார். நாமும் அப்படியாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதற்கு வசனம் படியுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 31, 32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம் எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து தேவ பலத்துல அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த காயப்படுத்தினவரை நாம் மன்னிக்க அந்த ஒரு ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், தீவிரமாக பிரயாசப்பட வேண்டும். இது முதல் ஸ்டேஜ். இல்லாவிட்டால் நாம் சில நேரங்களில இல்ல பிரதர், உங்களுக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டாரு, எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்து கொண்டார், அப்படி என்று நாம் அந்த காயத்தை நாம் மீண்டுமாக மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு இதைவிட மேலாக நல்ல ஒரு மாதிரி இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குருநாதர் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவரை நாம் மனதிலே கொண்டு வர வேண்டும். அவருக்கு பட்ட பாடுகள் நாம் அறிந்திருக்கிறோம். அவரை எப்படியாக அவமானப்படுத்தினார்கள், அவரை குட்டி, அவரை துப்பி, வேலைக்கார முதற்கொண்டு அவரை அடித்து எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். அவரையே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு நடந்ததை விட நமக்கு ஒன்றும் அதிகமாக நடக்கவில்லை. இப்படியாக தேவன் அவருக்கு அந்த அனுபவங்கள் நடத்துகிறார். அவருக்கு காயம் பட வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். அது யாரால் வந்தது என்று அவர் பார்க்காமல் இவையெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டது, தேவனால் பயன்படுத்தப்படுகிற கருவிகள் அவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் எந்த கசப்பும் கொள்ளாமல் அங்கே தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்று அதை எடுத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டும். ஏனென்றால் நமக்கு குருவாக, மாதிரியாக, நல்ல மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு இருக்கிறார். நாம் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும், அது சபைக்குள்ள சகோதரிகளுக்குள்ளே மாத்திரமல்ல, உலகத்திலே கூட பேர் கிறிஸ்தவ சபைகள் அந்த ஜனங்கள் மூலமாக வந்தால் கூட அந்த காயத்தை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனதில் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒரு கருவிகள் என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேதுரு எழுதும் போது 1 பேதுருல நாம படிக்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இல்லையா? தேவன் நியமித்திருக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவங்களிலே வரும்படியாக என்று அதை சகித்து கொண்டார், பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். மனதிலே அவர், நான் உயிர்த்தெழுந்து வந்து உங்களை என்ன செய்கிறேன் பார், இப்படி ஏதாவது நினைத்தாரா? இல்லை. தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
நீதியான நியாய தீர்ப்பு இந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் போக வேண்டும் என்று அவைகளை எடுத்துக்கொண்டார். அதனால எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று 3ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். படியுங்கள். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் நிலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் ரோஸ் போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அவரையே நினைத்துக் கொள்ளும். இப்படி நாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த காயம், கசப்பு, அதிலே அதிகமான காயம் ஆறிவிடும். நாம் மன்னிக்கிறதற்கு நம்முடைய மனதை திருப்பிக் கொள்ளலாம் ஈஸியாக, ரொம்ப சுலபமாக. முதலாவது ஸ்டேஜில் நாம் அந்த காயத்தை நீக்கி போட முடியும். இது முதலாவது ஸ்டேஜாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், அப்படி மன்னிக்காமல் அந்த கசப்பை நம் மனதிலே வைத்துக் கொண்டு அதை வளர விட்டால், ஒரு சிறிய செடியாக இருக்கும்போது அதை ஈஸியாக பிடுங்கிக் கொள்ளலாம். அது பெரிதாக மரமான பிறகு அது சுலபம் அல்ல. அதனால முதல் ஸ்டேஜ் அது ஈஸியானது, சுலபமானது. அந்த கசப்பை நாம் நீக்கி போட முடியும். இப்பொழுது அதை வளரவிட்டால் இரண்டாவது அந்த நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இது என்ன செய்யும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த கசப்பு நம்மை முரண்பாடாக நடக்க வைக்கும். சகோதர சகோதரிகளை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று வேதம் சொன்னால், நோ, நாம் அவர்களை சிநேகிக்க முடியாது என்று பகைக்கும். அப்படியே நாம் சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று நமக்கு சொல்லப்பட்டால், நோ, எனக்கு மன்னிக்க முடியாது என்று இப்படிப்பட்டதான ஒரு முரண்பாடு. எது சத்தியமோ, எது தேவ நீதியோ அதிலே நடக்க விடாதபடி அந்த கசப்பு நம்மை மாற்றிவிடும். இது இரண்டாவது ஸ்டேஜாக இருக்கிறது. நாம் அங்கு பார்க்கும்போது அகித்தோப்பேல் அங்கே பார்க்கிறோம். அவருடைய அந்த கசப்பு காயம் அங்கே தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின அந்த அப்சலோம், அவருடைய மகனுக்கு இவன் நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். தவறுப்பா, நீ உன்னுடைய அப்பாவுக்கு விரோதமாக எழும்போது சரியல்ல, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக இவர் அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே சுயநலமாகவும் அங்கே இருக்கிற அந்த அப்சலோமோடு இவர் போய் சேர்கிறார். சேர்ந்து கொண்டு அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனை தான். ஆனால் பாருங்கள், அவருடைய ஆலோசனை அங்கே எடுத்துக் கொள்ளப்படவில்லை. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனை அங்கே சொல்லப்படுகிறது. படிங்கள் வேகமாக. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாதவனும் கை தளம்பவுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திரும்பிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போதினால் நான் ராஜா ஒருவரை மாத்திரம் பேசி ஜனங்களை எல்லாம் உன்னுடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீ வகை தெரிந்தால் எல்லோரும் திரும்ப பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். பார்த்தீங்களா? நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் பாருங்கள், இதை குறித்து நாம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு 3:11 ஒரே ஊற்றுக்கல்லில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் சுரக்குமா
அங்கே அவர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அது தேவ நீதிக்கு புறம்பானதாக இருந்தது, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானதாக இருந்தது. இப்பொழுது நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமாக நாம் எழும்புகிறோமா? இப்போது நாம் பார்க்கும்போது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய காரியங்கள் முரண்பாடாக இருக்கிறதா? சபையிலே ஒரு விதமாக, இன்னும் வீட்டிலே இன்னொரு விதமாக, வேலை ஸ்தலங்களிலே வேறு விதமாக இப்படி இருக்கிறோமா என்றால் நாம் இந்த இரண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறோம். எங்கும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அங்கே அகித்தோப்பேல் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளுகிறார். நல்ல பிரதான ஆலோசகராக தாவீதோடு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனோடு நல்ல ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவர் இங்கு வந்து இவருக்கு வேறு விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இது எப்படி நாம் இந்த வசனத்தில் யாக்கோபில் படிக்கும் போது அங்கே 3:11 ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்த தித்திப்பும் கசப்புமான நீர் சுரக்குமா என்று சொல்லிக்கொண்டு அடுத்த 12ஆம் வசனம், என் சகோதரனே, அத்திமரம் ஒளிய பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்வான நீருக்கு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. பார்த்தீங்களா? இங்க அத்திப்பழம் என்றால் அத்திப்பழம் தான் கொடுக்கும். இதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம் இதயத்திலே கசப்பான அந்த ஒரு காயம் வேர் முளைத்து விட்டால் அதிலே கசப்பான கனிகள் தான் வரும், ஆவியின் கனிகள் வராது. அந்த ஆவியின் கனிகள் வருவதற்கு பரிசுத்த ஆவியின் வேர், பரிசுத்த ஆவியின் குணங்கள் நம்முடைய இருதயத்திலே வேர் பற்றி படர்ந்து வளர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நல்ல கனி, ஆவியின் கனிகள் அங்கே கொடுக்கும். இல்லாவிட்டால் இரண்டும் அங்கே மாறி மாறி வராது. ஒரே ஊற்று, அந்த ஊற்றுல கசப்பும் நல்ல தண்ணீரும் மாறி மாறி வருமா? சரிங்களா? அதனால நம்முடைய இருதயத்துல அந்த கசப்பை நீக்கி போட்டு தேவ ஆவியினால அங்கே வேர் பற்றி ஆவியின் குணங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது அங்கே ஆவியின் கனிகள் வருகிறதாக இருக்கும். பாருங்கள், அகித்தோப்பேலுக்கு நன்றாக தெரியும், அங்கே தாவீது ராஜா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று அவருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தே அவருக்கு எதிராக வேலை செய்கிறார். இப்போ பாருங்கள், தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்மை போலவே எல்லாரையும் சத்தியத்தை கொடுத்து சத்தியத்திலே நடத்தி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நாம் அவர்களை தனிப்பட்ட முறையிலே நாம் பகைப்பதற்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல. அங்கே தாவீது தவறு செய்யும் போது அது தேவன் தண்டிக்கிறார். அது தேவனுக்கு அடுத்த காரியங்கள். நாம் அவர்களை தண்டிப்பதற்கு நாம் யார்? அவர்களும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷர்கள் என்று நம்முடைய மனதிலே எடுத்துக்கொண்டு அவர்களை மன்னிக்க வேண்டும். தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் அதற்கு அங்கே நீதியான தீர்ப்பை கொடுப்பார் என்று நாம் முதலாவது அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் பார்க்கும்போது அந்த கசப்பான வேர் வந்து முதல் ஸ்டேஜ் விட்டு இரண்டாம் ஸ்டேஜ் நாம் வளர விடும் போது நாம் அறிந்திருக்கிறோம். சகோதரர் சொன்ன போல சவுல் தாவீது நல்ல ஒரு அங்கே நிழலாக இருக்கிறது. அங்கே சவுலுக்கு தாவீது மேலே பயங்கரமான கோபம் வருகிறது. தேவையில்லாதபடி அந்த தாவீதை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது
எவ்வளவு தெய்வ பயத்தோடு சவுல் நம்மை கொலை செய்ய வருகிறதாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து, அவர் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் என்று அவரை எதுவும் சொல்லாமல் தெய்வ பயத்தோடு ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறார். நாமும் அப்படியே மற்ற சகோதரர்களுக்கு நாம் தீங்கு செய்ய எந்த விதத்திலும் நாம் நினைக்க கூடாது, மன்னிக்க வேண்டும். அந்த காயத்தை நம்மளே வளரும்படியாக விடக்கூடாது. இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அந்த அகித்தோப்பேல் எழும்புகிறார். அங்கே தாவீது ராஜாவை கொன்று போட வேண்டும் என்ற திட்டத்திலே இருக்கிறார். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கசப்பு! அங்கே முதல் ஸ்டேஜ் விட்டு இரண்டாவது ஸ்டேஜுக்கு வந்து விடுகிறார். அதே சமயத்துல தாவீது தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ராஜ்யபாரத்தை விட்டு தப்பித்து ஓடுகிறார். வனாந்திரத்துக்கு ஓடுகிற நேரத்திலே கூட பாருங்கள், அங்கே ஒரு மனுஷன் வருகிறார், சிமேயி. நாம் அறிந்திருக்கிறோம், அது சவுலுடைய ஒரு கூட்டத்தார். அங்கே தாவீதை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, ஓடிப்போ, தாவி அங்கே சவுலுடைய குடும்பத்தாருடைய இரத்தப்பழி உண்மையில் வந்தது என்று தூசிக்கிறார். தூசிக்கிறது மாத்திரமல்ல, கல்லுகளை எடுத்து எரிக்கிறார். தாவீது அங்கே அநேக பராக்கிரமசாலி யுத்த வீரர்களோடு அநேகரோடு புறப்பட்டு செல்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை! ஆனால் பாருங்கள், தாவீதோடு கூட இருந்த அங்கு பிரதானி ஒருவன் கேட்கிறான், அந்த செத்த நாயை தலையை சீவி விடட்டுமா என்று. ஆனால் தாவீது அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட ஒரு இருதயத்தோடு பாருங்கள் என்ன சொல்லுகிறார் தாவீது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 வருகிறது, படித்துக் கொள்ளுங்கள். 11-12 படியுங்கள். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க சேரும்போது இந்த பெரியவன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் மூச்சிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை செய்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பார்த்தீங்களா, அங்கே தாவீது எவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட வார்த்தையை பேசுகிறார். அவர் சகித்துக் கொள்ளுகிறார். அவருக்கு எதிராக தலையசைத்தால் அவனுடைய தலையை வாங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில தாவீது இருந்தாலும் தேவன் இந்த காரியத்து நிமித்தம் என் மேல் இரக்கம் பாராட்டுவார் என்று அங்கே பதில் சொல்லுகிறார். அப்படியே பாருங்கள், நாம் ஒருவேளை உண்மையாகவே நாம் தவறு செய்திருந்தால் அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்ட தாவீதின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு எதிராக வருகிற தூஷணமான வார்த்தைகளை, எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளையும் நாம் பொறுமையோடு சகித்து எதிர்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இது சொல்லும் போது ஒரு டிவைன் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது. நம்மை நாம் தாழ்த்துவது, சகிப்பது, பொறுத்து போவது, இது ஒரு டிசிப்ளினாக சொல்லப்படுகிறது. அதனால இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்திலே சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் அங்கே தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆனால் அதே நேரத்திலே அகித்தோப்பேல் பாருங்கள், அந்த காயம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது தாவீதை நாம் கொலை செய்யலாம்
என்ற ஒரு சிந்தையில இருக்கிறார். இதுதான் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். அகித்தோப்பேல், தாவீது. தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக அங்க அகித்தோப்பேல் எழும்புகிறார். ஆனால் தாவீது ராஜா தவறு செய்தவர் தான். ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலே அங்கே தண்டனைகளை வாங்கி கொண்டு பயத்தோடு தன்னை தாழ்த்துகிறார் தேவனுடைய சமூகத்திலே. இதுதான் நமக்கு பாடமாக இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு ஸ்டேஜாக இருக்கிறது. இன்னும் அதற்கு ஒரு வசனம் படியுங்கள். எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வசனம். 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்கை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பார்த்தீங்களா, மெய்யை நாம் எல்லாரும் அவயவங்கள். சபை என்று வரும்போது கிறிஸ்துவின் சரீர வகுப்பார் அவயவங்கள். அதனால ஒருவருக்கு ஒருவர் வருகிற சிறிய பிரச்சனைகள், காயங்கள், இவைகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். இவைகளை நாம் மன்னித்து மறந்து விட வேண்டும். இவைகளை நாம் மனதிலே அப்படியே பறித்து கொண்டிருக்க கூடாது. இது அங்கே ஸ்டேஜ் 2. அதன் பிறகாக பாருங்கள், அங்கே மூன்றாவது ஸ்டேஜுக்கு வரும்போது இன்னும் நாம் அதுல இடையில ஒரு வசனம் கூட படியுங்கள். எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. பாத்தீங்களா, அப்போ தேவன் சிக்ஷைகளை கொடுக்கிறாரா? கடினமான வார்த்தைகள் நமக்கு எதிராக வருகிறதா? அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நேசிக்கிறார், அதனால சிக்ஷைகள் வருகிறது. அடுத்த வசனம் 17:7-8 கூட 12:7-8. நீங்கள் சிக்ஷையை தகைக்கிறதா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாக புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பார்த்தீங்களா, வேசி பிள்ளைகளாகி. அதுல சிக்ஷைகள் அவசியம் என்று சொல்லுகிறது வேதம். அநேக சூழ்நிலைகள், அது போன்ற சூழ்நிலைகள் வரும். அதனால சிக்ஷைகள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சிக்ஷைகளை சகிக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் நாம் அவைகளை பொறுத்து மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது 2 ஸ்டேஜ் நாம பார்த்துட்டோம். முதலாவது ஸ்டேஜ் நாம் பார்க்கும்போது அங்கே பேச்சு நடக்கை மாறும். 2வது ஸ்டேஜில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக அங்கே நாம் நடக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அடுத்து 3வது ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள், அங்கே அகித்தோப்பேல் ஆரம்பத்தில் நல்லவராக இருந்தார், நல்ல மனிதன். ஆனால் அவர் போக போக அவருடைய மனநிலை அதிகமாக மாற்றம் இருக்கிறது. அங்கே ஒரு எதிராக, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவர் எழும்புகிறார். அதனால அவருடைய அந்த வாழ்க்கை, அந்த சூழல் முழுவதுமாக அங்கே கரப்ட், அங்கே தவறாக போய்கொண்டு இருக்கிறது. அப்படியே பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்தால் நம்முடைய மனதும் ஒரு கரப்டாக, ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறதாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய மனதிலே முழுமையாக அந்த ஒரு கசப்பு உணர்வு ஆக்கிரமித்து கொண்டு தேவனுடைய அந்த நீதிக்கு புறம்பாக நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். எந்த சகோதரர்களோடு
பேசுவதற்கு விருப்பம் இருக்காது. அவர்களை நாம் வெறுக்கிறவர்களாக இருப்போம். அது போக போக சபை கூடுகைக்கு நாம் வர வேண்டுமா என்ற அந்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். இங்கே நாம் பார்க்கும்போது பாருங்கள், அகித்தோப்பேல் அந்த நிலையில இருக்கும்போது அங்கே ஒரு தவறான ஆலோசனையை கொடுக்கிறார் அப்சலோமுக்கு. இதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 20 மாத்திரம் படியுங்கள். 2 சாமுவேல் 16:20. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். ஆலோசனை சொல்லும். அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 21, 22, 23ல அங்கே மிகவும் அருவருக்கத்தக்க தேவனுக்கு விரோதமான ஒரு ஆலோசனையை அங்கே கொடுக்கிறார். தாவீதினுடைய மறுமனை ஆட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். இது மிகுந்த ஒரு தவறான ஒரு ஆலோசனையாக அங்கே இருக்கிறது. அந்த ஸ்டேஜ் 3 என்பது அந்த சூழலையே மாற்றிவிடுகிறதாக இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். 15 கூட அதுல இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அர்த்ததுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, ஜென்ம சுபாவம் ஆதாமில் வந்த அந்த சுபாவம் பேய்த்தனம், பேய்க்கு இடம் கொடுக்கிறது போன்ற ஒரு சுபாவம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. பாருங்கள், நாம் அங்கே அகித்தோப்பேல் விஷயத்துல பார்க்கும்போது அகித்தோப்பேலுக்கு அங்கே தாவீது மேல அவ்வளவு பயங்கரமான கோபம் இருக்கிறது. அவரை கொண்டு விட வேண்டும், அவ்வளவாக அவருடைய இருதயத்திலே அந்த கசப்பு காயம் அங்கே இருக்கிறது. அதனால இந்த கோபம், இதை குறித்து ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கண்ட்ரோல் ஆங்கர். நம்ம கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. இல்லாவிட்டால் அந்த கோபம் நம்மை கட்டுப்படுத்திவிடும். கோபம் மிகவும் ஆபத்தானது. அந்த கோபம் அந்த அகித்தோப்பேலுடைய இருதயத்தில அங்கே உச்ச நிலைக்கு போகிறது. தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை கொன்றுவிட வேண்டும். அதே தான் அவருடைய ஒரே சிந்தையாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட கோபம் உடையவர்களாக இருந்தார். இது 3வது ஸ்டேஜுக்கு வந்து விட்டோம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை நாம் நீக்கிவிட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பாத்தீங்களா, பிசாசுக்கு இடம் கொடாமல் உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக. இந்த கோபத்தை நாம் தணித்துக் கொள்ள வேண்டும். அங்கே நாம் பார்க்கும்போது அகித்தோப்பேல் ஒரு கெட்ட உதாரணமாக இருக்கிறார். அதே சமயத்துல தாவீது நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அகித்தோப்பேலின் கோபம் உச்ச நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அவருடைய எல்லா காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுக்கு எதிராக அநீதியாக போய்கொண்டு இருக்கிறது. இதை நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு அநேக சூழ்நிலைகள் நிச்சயமாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். எதற்காக என்றால் நம்முடைய
குணலட்சணங்கள் மாறுவதற்காக, நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக. ஏனென்றால் நாம் மாம்சீக ஆதாமின் அந்த விழுந்து போன பாவத்திலே இருப்போம். அவைகள் சீர் பண்ண அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். நாம் அவைகளை தேவன் கொடுத்த சத்தியத்தினாலும் தேவ ஆவியின் உதவி கொண்டு அவைகளை மேற்கொள்ள வேண்டும். தாவீதை போல தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு பெற்று தேவனுக்குள்ளாக நீதியிலே நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த மூன்றாவது ஸ்டேஜ் வந்தால் அங்கே என்ன எப்படி இருக்கும் பாருங்கள். எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பார்த்தீங்களா, அங்கே சிக்ஷைகள் கொடுக்கப்படும் போது நாம் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிக்ஷைகள் அப்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய கசப்புகள் நீங்க, நம்முடைய காயங்கள் நீங்கும்படியாக அநேக சிக்ஷைகள், அநேக சூழ்நிலைகள் கொடுக்கப்படும் போது அவைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நாம் வசனத்திலே படிக்கும் போது அது பழகினால் நீதியாகிய சமாதான பலனை தரும். தேவ நீதியிலே அது வளருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். இன்னும் அடுத்ததாக அதிலும் நாம் கண்டு கொள்ளாமல் விட்டால் அடுத்த 4வது ஸ்டேஜுக்கு வருகிறதா இருக்கிறது. இது இன்னும் அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமைக்கு போகிறதா இருக்கிறது. நம்முடைய கோபம் அதிகமாகி ஆவிக்குரிய சூழலை கெடுத்து பாருங்கள். இந்த 4வது ஸ்டேஜில் நாம் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டம், இந்த சுவிசேஷங்கள் எல்லாமே அது தவறானது என்று எதிரியாக அதற்கு சாட்சி பகர்கிறவர்களாக நாம் மாறிவிடும். இது 4th ஸ்டேஜ். அந்த சத்தியத்தையே தவறு என்ற நிலைக்கு நாம் வந்துவிடும். சத்தியத்துக்கு நாம் சாட்சியாக இல்லாமல் அதற்கு எதிரான சாட்சிகளாக மாறிவிடுவோம். அதனால இதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த கசப்பான வேர் நம்மிலே அது பற்றி பிடித்து 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 எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வருகிறது என்றால், தேவனுடைய சத்தியத்தையே தவறு, தேவனுடைய தெய்வீக திட்டம் தவறு என்ற நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது அகித்தோப்பேல் அங்கே தாவீதுக்கு எதிரியான அப்சலோமோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 2 சாமுவேல் 17:1 நாம் படிக்கும் போது இந்த ஆலோசனைகள் குறித்து அங்கே பேசப்படுகிறது. ஆனால் அந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை அங்கே ஏற்கப்படவில்லை. நல்ல ஆலோசனை தான், ஆனால் ஏற்கப்படவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை தேவன் அபத்தமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டு, தேவனே அகித்தோப்பேலுக்கு எதிரானவராக மாறுகிறார். படியுங்கள் 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். தேவனே அந்த ஆலோசனையை அதை தள்ளி போடுகிறார். ஏனென்றால் அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை
தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிறது. தாவீதை கொன்று போட வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் தாவீதை அங்கே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த தாவீதுக்கு எதிராக இருக்கிறதாக ஆலோசனை. அது அங்கே அப்சலோமை பொறுத்தவரை நல்ல ஆலோசனை தான். ஆனால் தேவன் அதை அபத்தமாக்குகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே வசனம் படிக்கிறோம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. சகல துர்ச்செய்களும் உண்டு. கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. சத்தியத்துக்கு எதிராகவும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்கு எதிராகவும் எழும்பி விடுவோம். அதிக ஜாக்கிரதை. இப்படி நாம் ஏதாவது காயப்பட்டதினாலே நடந்து கொள்ளுகிறோமா? நாம் யாரையாவது கலக்குமுறை செய்கிறோமா? இதை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு டிஸ்டர்ப், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்றால் நாம் இந்த 4வது நிலைக்கு வந்துவிட்டதாக பொருள்படும். இதில் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு இந்த 4வது ஸ்டேஜ் வந்த பிறகும் தீர்வு இருக்கிறது. அது என்ன? அதற்கு வேண்டிய மெடிசின் என்ன என்றால் பாருங்கள், ரீப்ளேஸ் கரெக்ட் ஹேபிட்ஸ் வித் ரைச்சஸ் ஒன். அதாவது தவறான அந்த குணலட்சணங்களுக்கு நேர் எதிரான வேதம் சொல்லுகிற நல்ல குணலட்சணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த சகோதரன் நமக்கு விரோதமாக காயப்படுத்தினாரோ அவரை நேசிக்கிறதற்கு நாம் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். மன்னிக்கிறதற்கு, அன்பு காட்டுகிறதற்கு, சகோதரர் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவராக நாம் நினைப்பதற்கு நாம் அதிக பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கிறது. உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இப்போ இந்த கெட்ட குணங்கள் நம்மிலே வளராமல் இருப்பதற்கு வேதத்திலே சொல்லப்பட்ட நேரெதிரான அந்த கெட்ட குணங்களுக்கு நேரெதிரான நல்ல குணலட்சணங்களை நாம் அதிக பிரயாசப்பட்டு வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நல்ல குணலட்சணங்கள் நமக்குள்ளாக போய் அந்த கெட்ட குணலட்சணங்களை மாற்றுகிறதாக இருக்கும். இதற்கு வசனம் இருக்கிறது. பிலிப்பியர் 4:8 நாம் படிக்கிறோம். அங்கே நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்களை நாம் உறுதியாக நம்மளே வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படியும் நாம் அதை கண்டு கொள்ளாமல் சீர்பட அங்கே நாம் முயற்சி எடுக்காமல் இருந்தால் அடுத்தது அந்த 4th ஸ்டேஜை விட்டு 5வது ஸ்டேஜுக்கு போய்விடுகிறது. அங்கே நாம் படிக்கும் போது அங்கே எபிரேயர் படிகள், எபிரேயர் 12, 12, 13. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி 13 கூட 13 முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக படிக்கும் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். அப்படி என்றால் நம்முடைய கிரியைகள் அவைகளிலே சோர்வு காணப்படும். அவைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படியே தள்ளாடும் முழங்கால்கள் நாம் நீதியில
தேவனுக்கு பிரியமாக நடக்காதவர்களாக நாம் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்போம். அதை கண்டுபிடித்து அதை நாம் உறுதிப்படுத்தி நீதியில நடக்க நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் பாருங்கள், நேர்மையான பாதையிலே நடந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் அங்கே ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும் என்று அங்கே திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள், அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இல்லாவிட்டால் அது கொஞ்ச நாளிலே அங்கே முடமாகி அங்கே பிசகி போய்விடும். இதுதான் கடைசி ஸ்டேஜாக இருக்கிறது. நம்முடைய இந்த கடைசி ஸ்டேஜ் வந்துவிட்டால் நம்முடைய சரீர பிரகாரமாகவும் நம்முடைய மன ரீதியாகவும் நாம் அங்கே ஆவிக்குரிய காரியங்களை விட்டு தூரமாக போய்கொண்டு அங்கே ஒரு முடிவு அழிவுக்கு நேராக நாம் போய்விடுவோம். இது அதிகமாக நம்முடைய மனதிலே இருக்கும், வெளியே தெரியாது. சபைக்கு வருவோம், வார்த்தைகளை கூட பேசுவோம், ஆனால் மனதிலே அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து நம்மை கெடுத்து கொண்டே இருக்கும். இதை நாம் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அங்க அகித்தோப்பேல் அங்கே தாவீது ராஜா மேலே அந்த கசப்பின் மூலம் கோபத்தின் உச்ச நிலைக்கு போய் அவரை கொண்டு போட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுக்கிறார். ஆனால் அங்கே ஒன்றுமே ஆகவில்லை. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அங்கே தேவனால் நிராகரிக்கப்படுகிறது. நல்ல ஆலோசனை தான் கொடுக்கிறார் அப்சலோமுக்கு, ஆனால் தேவனே அவைகளை நிராகரித்து விடுகிறார். அங்கே அதே நேரத்திலே தாவீது தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்று தேவனுடைய கிருபையிலே வளருகிறவராக இருக்கிறார். அகித்தோப்பேல் நினைத்த எந்த காரியமும் நடக்காமல் போய்விடுகிறது. இப்படியாக அகித்தோப்பேல் அதன் பிறகு அவருடைய அந்த கெட்ட சிந்தனையினால அவர் முற்றிலும் சீர்கட்டு போன நிலையில அவர் தன்னையே மாய்த்துக் கொள்கிறார். படியுங்கள் வசனம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 17:23. அகித்தோப்பேல் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேலம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். பார்த்தீங்களா, நாண்டு கொண்டு பாருங்க, எவ்வளவு நல்ல மனுஷன். தாவீதுக்கு நல்ல ஒரு பிரதான ஆலோசகர். தேவனுடைய வாக்கை போல இருந்தது. எப்படிப்பட்ட மேன்மை! ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவுக்கு பிரதான ஆலோசகர் அப்படி என்றால் ஒரு மந்திரி போல எவ்வளவு கனத்தில இருந்திருப்பார். அவருக்கு ஏற்பட்ட காயம் அவரை எந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அதனால இதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தாவீது நல்ல உதாரணம், நமக்கு உணர்ந்து கொள்ளுகிறார், தேவனிடத்திலே தாழ்த்துகிறார், மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார். அநேக சூழ்நிலைகள் வரும்போது கூட தேவனிடத்திலே இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறவராய் அங்கே இருக்கிறார். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால இந்த நாளிலே நாம் 2 மாதிரிகளை பார்த்தோம். என்ன? நல்ல மாதிரி, கெட்ட மாதிரி. முதலாவது ஏசா, யாக்கோபு. யாக்கோபு
ஒரு நல்ல மாதிரி. அவருக்கு உரிமை இல்லாத அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கம் என்பதை அவர் எடுத்துக்கொண்டார். நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேன், இந்த சுவிசேஷ யுகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொண்டார். பரலோக ராஜ்யம் என்ன பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் என்றால் உறுதி, வைராக்கியம், தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய அந்த நாமத்துக்காக, அவருடைய பிரமாணங்களுக்காக கீழ்ப்படிதல், முற்றிலும் தாழ்த்துவது, இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிதல், சாந்தம், அன்பு, பரிசுத்தம், நீதி, இவைகளிலே நம்ம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இரண்டாவது மாதிரி, நல்ல மாதிரி தாவீது, கெட்ட மாதிரி அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் தன்னுடைய காயத்தை அப்படியே வளர்த்தி கொண்டே இருந்தார். ஆனால் தாவீது அங்கே தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். இப்படியாக பாருங்கள், நமக்கு இது ஒரு பாடமாக இருக்கிறது. இதை நான் முதல்ல என்ன சொல்றேன், சபையில மாத்திரமல்ல, உலகத்திலே கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது, சத்ருவையும் சபிக்கிறவர்களே சொன்னார் இல்லையா மலை பிரசங்கத்துல. அப்படிப்பட்ட சிந்தைக்கு நாம் வர வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல அந்த நிலைக்கு வர வேண்டாம். அப்படியாக நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் வைராக்கியமாக நிற்க வேண்டும். இந்த நல்ல 2 உதாரணங்களை, யாக்கோபை போல தாவீதை போல, நாம் மேலான ஆசீர்வாதத்துக்கு நம்மை முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், வசனங்களுக்கு நடுங்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அதனால இது போன்ற அந்த கசப்புகள் அனுமதிக்கப்படும், அனுபவங்கள் கொடுக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும், நம்முடைய குணலட்சணங்கள் மாற வேண்டும், கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நாம் வர வேண்டும். நமக்கு நல்ல மாதிரி நம்ம குரு ஆண்டவர் இயேசு. தாவீது இயேசுவுக்கு ஒரு நிழல். அப்படி ஆண்டவர் இயேசு சொன்னது போல, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்படியே நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும், முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும், வசனங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் சபைக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒரு கிரீடத்தை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.